உங்க தம்பியும் குமாரும் நம்ம கிளம்புனதை பார்த்துட்டாங்க. நீ சொல்லவே இல்ல. எதுக்கு உங்களை டென்ஷன் ஆக்கணும்னு சொல்லல. அதெல்லாம் வச்சுதான் நான் உங்களை கடத்திட்டான்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என் கூட தான் இருக்கீங்களான்னு எங்க அப்பா கேட்டாரு. இன்னும் எத்தனை பேர்கிட்ட தான் நான் போய் சொல்றது? அதான் ஆமான்னு சொல்லிட்டேன். உங்களை கூட்டிட்டு உடனே கிளம்பி வர சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். சக்தி சும்மா இருக்க மாட்டானே, அவன் ஏதாவது பண்ணுவானே. அதெல்லாம் பாத்துக்கலாம். தேவையில்லாத பிரச்சனை. நம்ம கிளம்பலாம். என்ன விளையாடுறீங்களா? இந்த நேரத்துல எப்படி கிளம்ப முடியும்? கிளம்பலாம், இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இல்ல கதிர், ஏற்கனவே ராஜீவ் மேல கோபமா இருக்கா. இப்ப உங்க வீட்டாளங்களும் உன் மேல கோச்சுக்கு போறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொன்ன கேளு. சக்தி சும்மா இருக்க மாட்டான். போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அது இதுன்னு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். இங்க பாருங்க, இப்போ அத பத்தி யோசிக்கிற நிலைமையிலாம் நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப சிச்சுவேஷனும் அந்த மாதிரி இல்ல. இப்ப ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் முக்கியம். வீட்டுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். உங்களால டிராவல் பண்ண முடியாது இப்போ. அதெல்லாம் முடியும். ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஊர்லயும் டாக்டருங்க இருக்காங்க, அங்க பாத்துக்கலாம். இல்ல, இந்த சூழ்நிலையில நம்ம கிளம்பி போறது சரியா படல. இல்ல, ஊர்ல அம்புட்டு நடக்கும்போது இங்க இருக்கிறதா எனக்கு சரியா தோணல. என் தம்பியை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவன் யோசிக்காம ஏதாவது பண்ணி வச்சிருவான். என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம கிளம்பலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளம்பலான்னு சொல்றேன்ல, இல்லைன்னா அங்க வெட்டு குத்தாயிரும். கிளம்பலாம். நான் வரும்போது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு ஹோட்டல்ல தங்குறத விட வீட்டுல தங்குறது நல்லதுன்னு யோசிச்சாலும், ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோன்னு கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்தது. ஆனா பரவாயில்ல, இங்க எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. நீ வேற உங்க அத்தை மாமாவை பத்தி என்னென்னமோ சொல்லி வச்சிருந்தியே, அதேபடி உனக்கு மட்டும் எல்லாரும் கெட்டவங்களா தெரியறாங்க? நான் கெட்டவங்கன்னு சொல்லவே இல்லையே. அவங்க எல்லாம் கொஞ்சம் டெரர் பீஸ் தானே சொன்னேன். இப்போ நானும் ராஜியும் தனியா வந்திருந்தா கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்போம். வீட்டுக்கு பெரியவங்க ஒருத்தவங்க வர போயே இவங்களா அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. ஏண்டி, பேசாம அவங்கள எல்லாம் ஒரு வாரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு நல்லா பாத்துக்கணும். ஏய், மாமா தாண்டி கூப்பிடுறாரு. எனக்கும் போன் வர்றதில்ல, அக்காக்கும் போன் வர்றதில்ல. உங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு 20 தடவையாவது போன் வந்துருது. லவ் பேர்ட்ஸ்ல 2 பேரும் அப்படிதான் இருக்கும். கண்ணு வைக்காதீங்கடி. நானே என் புருஷன்கிட்ட எப்பாச்சும் தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ, என்ன கோமதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. எல்லாருக்கும் வேலை முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு ராத்திரி நேரத்துக்கு கிளம்பிடுவோம். அப்புறம் இங்க ஒரு விஷயம் நடந்து போச்சுடி. நான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. என்னங்க ஆச்சு? என்ன நடந்துச்சு? அதான் உங்க அண்ணன் சக்தி வேல் இருக்காருல்ல, அதால புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிருக்காப்புல. என்னவா அவருக்கு? என்ன பிரச்சனை? என்னங்க சொல்றீங்க? அவருக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசுவாரா எங்க அண்ணன்? எங்க கதிர் பெரிய அண்ணனை கூட்டிட்டு எங்கெங்க போயிட போறான்? ஏய், இவருதி கூட்டுக்குள்ள கடத்திக்கு போயிட்டானா? என்னங்க சொல்றாரு? கடத்திட்டு போயிட்டான்னு? கடத்திட்டா? ஏண்டி, சாப்பிட உட்காந்துருக்கேன், வீட்டு வாசப்பல் நின்றுக்கிட்டு பாஜா பாஜான்னு உசுருவா கத்துறாடி சாமி. அந்தாலும் என்னென்னமோ சொல்லி தராப்புல, இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க, நீங்க கதிர் கிட்ட பேசுனீங்களா? ஏய், நான் தான் பேசினேன் இல்ல, அவன் அவரை கூட்டுக்கு வர முடியாது சொன்னியா? அப்ப அண்ணன் கதிர் கூடவா இருக்காரு? ஆமாடி. இல்லங்க,
கதிரு எங்க அண்ணனை எதுக்கு கூட்டிட்டு போனானா? ஏய் அதான் சொன்னனே, என்ன நடக்குது ஏது நடக்குது தலையும் முறையில வாழும் முறையில எனக்கு. விடுங்க, நான் உடனே இன்னைக்கு நைட்டே கிளம்பி வரேங்க. நீ பொறுமையா நாளைக்கே வா. இங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு உன்கிட்ட சொன்னேன். அப்படிதான் என் புள்ளைய கண்டதும் சொல்லுவாங்க, வாயில போட்டு மென்னு மென்னு தின்னுவாங்க. இது பாருங்க, என்ன சும்மா இருக்க சொல்லாதீங்க. நாங்க 3 பேரும் இப்ப ராத்திரியே கிளம்பி வரோங்க. ஏய் இவோ ஒருத்தி ராத்திரியே கிளம்பி எப்படி வருவ? நாங்க எப்படியோ கிளம்பி வரோங்க, நீங்க முதல்ல போனை வைங்க. ஏய் கோமதி, ஏய் ஒன்னு சொன்னபடி கேட்கணும். என்னாச்சு அத்தை? ஏய், அங்க ஒரே 7:30 கூட்டிட்டாங்கடி. முத்துவேல் அண்ணனை கதிர் கடத்திட்டு போயிட்டானா. உன் சித்தப்பா வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, எங்க அப்பாவை எதுக்கு கதிரு? என்ன நடக்குது அத்தை? பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காராம். கதிரு பெரிய அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானா. கதிரும் அப்பாவும் அப்போ எங்க போனாங்க? அதாண்டி யாருக்கும் தெரியல. அங்க இருக்கிறவங்க மாமாவுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. வா, நம்ம உடனே கிளம்பலாண்டி. ராஜி, இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத, ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்க சித்தப்பாவை பத்தி தெரியாதா? அவர்தான் விஷயத்தை பெருசாக்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இத பாரு, அப்படி சொல்லிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுல்ல. முடியாது அத்தை, கிளம்பதான் செய்யணும். வாங்க, பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நாங்க பஸ் பிடிச்சே போயிருப்போம். காரெல்லாம் சொல்லிருக்கவே வேண்டாம். வீட்டுல பிரச்சனைன்னு வேற சொல்றீங்க. இப்ப போய் பஸ் தேடிட்டு இருக்க முடியுமா? கார்லயே போயிட்டு வந்துருங்க. பாவம் சுரேஷ் தம்பியும் தேவையில்லாம எங்க கூட ஊருக்கு வரேன்னு அடம் பிடிக்குது. 3 பொம்பளைங்களை தனியா அனுப்பி வைக்க முடியுமா? அப்படி இல்ல, அவரும் திரும்ப அம்பிட்டு தூரம் வரணும்ல. நான் பாத்துக்கிறேங்க, அத பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. கஷ்டம்பா. சுரேஷ் தனியா வர்றது கஷ்டம்னா மதியம் கூட போட்டுமே.